Hi friends, welcome to SH Samayalan blog. எல்லாரும் நல்லா இருக்கவனும்ட கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் ஒரு blog வீடியோ தான். தமிழ் கடை சாமானோட blog ஆரம்பிப்போம். இன்றைக்கு தமிழ் கடையில் வாங்கின பொருட்கள் என்னென்று பார்ப்போம். இது வந்து சிவப்பு குத்தரிசி, கறி மிளகாய், முருக்கங்காய், உருளைக்கிழங்கு, கிவி, ஒரு கொய்யாப்பழம், வல்லாரை, முட்டைக்கோஸ், தேசிக்காய், பீன்ஸ், இஞ்சி கிழங்கு, கிலோன் இஞ்சி, பனானா, இது சாமிக்கு, இது சின்ன ஆரஞ்சு வாங்கியிருக்கு. உழவு மரக்கறி சாமானம் $45.85. இதோட வந்து மீனும் வாங்கினது. மீன் வந்து வேறு காசு பே பண்ணணும். ஒரு அடுப்பில் வந்து சோறை வந்து வேக வச்சுட்டேன். அதை கொதிச்சு கொண்டு இனி இதை வடிக்கணும். இங்கால அடுப்பில் வந்து முருங்கங்காயை ஒரு அரைப்பதத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்குறேன். அப்படி இவ்வளோ கண்டினியூ பண்ணுவோம். மிக்சி ஜாரில் தேங்காயை போட்டு வச்சுருக்கேன், அரைக்க போகிறேன். அப்படியே பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கழுவி எடுக்கணும். வேக வச்ச முருங்கங்காயை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மீன் குழம்பு கூட்ட போகிறேன். இப்போ உங்களுக்கு தலைவலி அப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த வேக வச்ச முருங்கங்காயை தண்ணியை வந்து எடுக்காமல் செய்யுங்கன்னா தலைவலிக்காது. இந்த தண்ணியில் பித்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி கூட்டி வச்ச குழம்பு தான் வைக்க போகிறேன். எண்ணெய் விடாமல் தாளிக்காமல் எல்லாத்தையும் போட்டு ஒண்டா செய்ய போகிறேன். ஒரு பாதி தக்காளி பழத்தையும் சின்னனா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 4-5 கொருக்காய் புளியை ஆட் பண்ணுறேன். ஊற வைக்க மறந்துட்டேன், அதால் இதுக்குள்ளே போட்டு கையால் பிணைய போகிறேன். தேவையான அளவு உப்பு கல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையால் கசக்கி விடுவேன். அம்மா பக்கத்தில் இருந்தால் இப்போ இதெல்லாம் அம்மா செஞ்சு தருவா. ப்ரெக்னன்சி டைமில் அம்மாவுக்கும் இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. எந்த உறவு எங்களுக்கு கிட்ட இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும் அம்மாவுக்கு விட வேறு எந்த ஒரு உறவும் கிட்டவே நிற்கலாது. யாரெல்லாம் அம்மாவை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட்டி குறைச்சி கொள்ளுங்க. தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஃப்ரிட்ஜில் உள்ள பால் தான். பேலன்ஸுக்கு இந்த இப்போ மிக்சியில் அடித்த பாலையும் புளிஞ்சு விட போகிறேன். தேங்காயில் 2ஆம் பால் ஆட் பண்ணுறேன். 2ஆம் பால் 3ஆம் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைப்போம். 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கிறேன். உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்துருக்கு. இப்போ மீனையும் ஆட் பண்ணிவிட்டு மீன் குழம்பு கொதிக்க வைப்போம். இப்போ எடுக்கிற வீடியோவில் கூடுதலாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறே இல்லை. எங்கேயாவது சத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேனே ஒழிய டிரெக்டாக அதே சவுண்டோடையே கொடுக்குறேன். அதில் ஏதாவது பிடிக்கலைன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. இப்போ வேக வச்ச முருங்கங்காயையும் இதோடய ஆட் பண்ணுறேன். மேலால் ஆட் பண்ணுவேன். மேலண்டா ஆல்ரெடி முருங்கங்காய் வெந்த முருங்கங்காய் தான். நல்லா இருக்கும். அப்படி குலுக்கி விடுவோம். குலுக்கி விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டு குழம்ப கொதிக்க வைப்போம். கடைசியாக குழம்புக்கு என்ன போடுறத காட்டுறேன். பீன்ஸும் கேரட்டும் பால் கறிக்கு சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு வடிவாக கழுவிட்டு பீன்ஸ் கேரட் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதோடையே கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி தாளிக்காமல் அப்படியே பச்சையாகவே தான் செய்ய போகிறேன். ஒரு பச்சை மிளகாயை 2 உடைச்சி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை மூடியை போட்டு நல்லா வேக வைப்பேன். மீன் குழம்பையும் பீன்ஸ் கேரட்டையும் அடுப்பில்
வச்சுட்டு அப்படியே வல்லாரக்கீரை வந்து துப்புரவு செய்கிறேன். வல்லாரக்கீரை சம்பல் போட போகிறேன். அதுக்கு நல்ல வல்லாரக்கீரையை நல்ல பிஞ்சு தடி கையால் இப்போ நாங்கள் முறிச்சோம்னு சொன்னால் பிஞ்சு தடியான்னு சொன்னால் டக்கண்டு விடப்படும். அந்தளவு ஸ்டேஜில் நாங்கள் தண்டை முறிச்செடுக்கணும். சிலர் முழுக்கையும் தண்டு போடுறது. நான் வந்து பிஞ்சு தண்டு உள்ள தண்டு எடுப்பேன், மற்றதை கழிச்சிடுவேன். இன்றைக்கி சமையலுக்குரிய கீரை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வல்லாரக்கீரையை காம்பெல்லாம் இது செய்துட்டு நல்ல வடிவாக களி இருக்குது. வல்லாரக்கீரை களவு மெந்தருக்கலோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். ஏன்னா சில நேரங்களில் இதுக்குள்ளே ஊத்திகள் இருக்கும், பூச்சி இருக்கும், புழு இருக்கும். அதுக்காக இலையை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் கழுவுறதுக்கு எடுக்கணும். அடுத்ததாக இந்த கீரையை நல்ல மெல்லிசாக அரியணும். அரிஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். மீன் குழம்புக்கு ஒரு உரலில் ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் ஆட் பண்ணுறேன். ஒரு 5-6 மிளகு ஆட் பண்ணுறேன். இதை நல்லா இடித்ததுக்கு பிறகு உள்ளியை போட்டு நறுவல் துருவலாக குத்தி எடுப்போம். மீன் குழம்பு திரும்ப பார்ப்போம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. நல்லா கரண்டி போடாமல் மீன் குழம்பு சட்டியை தூக்கி கையால் குலுக்கி விடுவேன். மீன் குழம்புக்கு வந்து மிளகு, சின்ன சீரகம், பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணுவேன். 2 நட்டு கருவேப்பிலையும் உருவி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா கையால் பிச்சு போடுறேன். இப்போ மறுபடியும் நல்லா சட்டியை தூக்கி குலுக்கி விடுவோம். குலுக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு கொதிக்க வைப்பேன். பீன்ஸை திறந்து பார்ப்போம். வெந்துட்டாங்க. பீன்ஸும் வெந்து கொண்டு வந்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பீன்ஸ் நல்லா வெந்து வந்துட்டு ஒரு நட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். தேங்காயோட முதல் பால் வந்து ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளவும். ஒரு துண்டு தேசிக்காய் புளியும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினோம்னு சொன்னால் பால் கறியும் வந்து ரெடி. பால் ஆட் பண்ணின பிறகு நல்லா கொதிக்கணும் இல்லை, சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விடுறேன். இப்போ சுவையான பீன்ஸ் கேரட் பால் கறி ரெடி. உங்களுக்கு தாளித்து கொட்ட விருப்பம் மட்டும் தாளித்து கொட்டலாம். வல்லார சம்பலுக்கு வல்லாரக்கீரையை கட் பண்ணி போட்டு தேங்காய் பூ, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மாசி, தேசிக்காய் புளி, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வல்லாரக்கீரையோட விரிவான வீடியோ வேணுமெண்டா நான் வந்து ஆல்ரெடி ரிசல்ட் வீடியோ போட்டிருக்கேன். லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு என்ன லஞ்ச் மெனு வந்து பார்ப்போம். சுட சுட சிவப்பரிசி சோறு, வல்லார சம்பல், நுறுக்கங்காய் மீன் போட்டு குழம்பு. மகன் வந்து வல்லார சாப்பிட மாட்டார். வல்லார போடுறதுக்கு முதல் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன். இது நேற்றைய டின் ஃபிஷ் வர போஞ்சிக்காய் கேரட் பால் கறி. இதுதான் என்னோட இன்றைய லஞ்ச் மெனு. இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.